ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு 10th சமச்சீர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 4 and 5 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4th கொஷின் பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் டு 4,5,6, சி ஈக்குவல் டு 5,6,7, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ரைட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள், லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள். ரெண்டையும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் ஏ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸையே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5,6. ஸோ 5,6 கிராஸ் 5,6. ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா மேப்பிங் பண்ணணும். ஸோ 5 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணால் 5,5, 5,6. தென் 6 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணுங்கள், 6,5, 6,6. ஸோ இது வந்து ஏ கிராஸையே நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது என்னென்னு எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம், ஏ கிராஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு வருவோம். ரைட் சைடு பார்த்தோன்னா ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, பி கிராஸ் பி இருக்குது, இந்த பக்கம் சி கிராஸ் சி இருக்குது. ரெண்டையும் தனித்தனியாக ஃபைன் பண்ணி அதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி ஃபைன் பண்ணலாம், பி கிராஸ் பி. ஸோ பி கிராஸ் பி ஈக்குவல் டு பி என்ன 4, 5, 6 கிராஸ் எகெயின் பி தான். ஸோ 4, 5, 6. ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் எடுத்து ஒவ்வொன்றா செகண்ட் ஒன் கூட மேப்பிங் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கும், 4,4, 4,5, 4,6. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணுங்கள், 5,4, 5,5, 5,6. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணுங்கள், 6,4, 6,5, 6,6. ஸோ நாம் பி கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைன் பண்ண வேண்டியது சி கிராஸ் சி. ஸோ சி கிராஸ் சி ஈக்குவல் டு, ஸோ சி என்னன்னு எழுதிக்கலாம். கொஷனில் சி என்ன கொடுத்துருக்காங்க, 5, 6, 7. ஸோ 5, 6, 7 கிராஸ் எகெயின் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5, 6, 7. ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ஃபஸ்ட்டு 5 எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா மேப்பிங் பண்ணலாம். ஸோ 5 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணால் என்ன கிடைக்கும், 5,5, 5,6, 5,7. ஸோ நெக்ஸ்ட்டு 6 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணுங்கள், 6,5, 6,6, 6,7. ஸோ நெக்ஸ்ட்டு 7 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணுங்கள், 7,5, 7,6, 7,7. ஸோ இப்போ நம்ம சி கிராஸ் சி ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ரைட் சைடு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இதில் பி கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு, சி கிராஸ் சி ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். therefore பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஈக்குவல் டு. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன, இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ இங்கே பி கிராஸ் பி இருக்குது, இங்கே சி கிராஸ் சி இருக்குது. ரெண்டில் எது காமனாக வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், 4,4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 4,5 இங்கே இல்லை, 4,6 இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு 5,4 இங்கே இல்லை. இப்போ 5,5 பார்த்தோன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 5,6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தென் 6,4 இங்கே இல்லை, 6,5 இங்கே இருக்குது, 6,5, 6,5. அதே மாதிரி 6,6 இருக்குது. ஸோ என்னென்ன காமனாக இருக்குதுன்னு எடுத்து எழுதிக்கலாம். 5,5, 5,6, 6,5, 6,6. ஸோ இது என்னென்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனையும் செகண்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஏ கிராஸ் ஏ, இங்கே பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது, 5,6 இங்கேயும் இருக்குது, 6,5, 6,5 இருக்குது, 6,6, 6,6 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம், ஃப்ரம் 1 and 2
we get A cross A equals B cross B intersection C cross C. Hence proved. hence showedனு எழுதலாம். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து 5th கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 5. given A is equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. ஸோ இங்கேயும் லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடு ஒன்று இருக்குது. என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்? செக் இஃப் இட் இஸ் ட்ரூ. ஸோ இது வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ போன சம் மாதிரியே தான். ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம், அடுத்து ரைட் சைடு என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபைன் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்கீங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி என்னென்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ செட் ஏ எடுத்துக்கோங்க, செட் சி எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் காமனாக என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். ஸோ கொஷனுக்கு வாங்க. செட் ஏ 1, 2, 3, செட் சி 3, 4. ஸோ ரெண்டுலேயும் காமனாக வரக்கூடிய வேல்யூ என்ன? இந்த 3 தான் காமனாக வருது. ஸோ 3 எழுதிக்கோங்க. கிராஸ் இங்கே பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னா என்ன அர்த்தம்? செட் பி செட் டி இந்த ரெண்டில் எது காமனாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ பி எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது, எது காமனாக வருதுன்னு பாருங்கள். 2 காமனாக இல்லை, 3 இங்கேயும் இருக்குது, 5 இங்கேயும் இருக்குது. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்? 3 and 5 காமனாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட் ஒன் கூட மேப்பிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து 3 எடுத்து மேப்பிங் பண்ணலாம். 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5. ஸோ இது வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இது என்னென்னு வச்சுக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாம். தென் அடுத்து என்ன செய்யணும்னா ரைட் சைடு. ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணணும், அடுத்து சி கிராஸ் டி ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏ எழுதுங்க. 1, 2, 3 கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 5. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும்? இந்த 1 எடுத்துகிட்டு செகண்ட் ஒன் கூட மேப்பிங் பண்ணணும். ஸோ 1 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணலாம். 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணலாம். 3, 2, 3, 3, 3, 5. ஸோ இது வந்து ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? சி கிராஸ் டி ஃபைன் பண்ணணும். ஸோ சி கிராஸ் டி ஈக்குவல் டு, ஸோ செட் சி என்னன்னு பார்த்து எழுதிக்கோங்க. 3, 4 கிராஸ் டி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1, 3, 5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா மேப்பிங் பண்ணலாம். ஸோ 3 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு 4 எடுத்துகிட்டு மேப்பிங் பண்ணலாம். 4, 1, 4, 3, 4, 5. ஸோ இது வந்து சி கிராஸ் டி. ஸோ ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு, சி கிராஸ் டி ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டுக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? இந்த இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு, ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஏ கிராஸ் பி இங்கே இருக்குது, சி கிராஸ் டி இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ எது ரெண்டுலேயும் ஈக்குவலாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1, 2 இங்கே வரல, 1, 3 இங்கே இல்லை, 1, 5 இங்கே இல்லை. தென் 2, 2 காமனாக இல்லை, 2, 3யும் இல்லை, 2, 5ம் இங்கே இல்லை, 3, 2 அதுவும் இங்கே இல்லை. ஸோ எது இருக்குது? 3, 3 அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 3, 5 அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது ரெண்டுக்கும் காமனாக வர்றது 2 எலமெண்ட்டு தான். ஒன்று 3, 3, இன்னொன்று 3, 5. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அதனால் இது என்னென்னு எடுத்துக்கணும்? 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுங்கள்.
என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். 3,3 3,3 3,5 3,5. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? therefore A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.